எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மல்லிக்கு சேனலிலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் கத்திரிக்காய் வச்சு ஒரு பஜ்ஜி செய்ய போகிறேன். இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 கத்திரிக்காய் பெருசாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் லேசாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதை அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே சுட வேண்டியது தான். இந்த கத்திரிக்காவை திருப்பி திருப்பி வேக வைக்கணும். கத்திரிக்காய் 2ஐயும் நெருப்பில் சுட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு வாணலியில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, கூடவே கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம் 2, ஒரு தக்காளி சின்னதாக. இது நல்லா வதக்கிக்கலாம். தேவைக்கேற்ற உப்பு, இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். புளி கரைசலோட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கூடவே அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழை, சுட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காவை தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிருக்கிற கத்திரிக்காவை இந்த ஸ்டஃப்பில் போட்டு நல்லா பிசையணும். ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.